வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஆசிஃப் அலி, அபர்ணா, விஜயராகவன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் திருஷ்யம் ஸ்டைல்ல அமைக்கப்பட்ட ஒரு தரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர். கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே குரங்குகள் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதியில நடக்கிற மாதிரியான ஒரு கதை. அந்த வனப்பகுதியில ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு தான் ஆசிஃப் அலியோட வீடு. இவர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா இருப்பாரு. இவரோட மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேன்சர்ல இறந்து போயிருப்பாங்க. அண்ட் அதுக்கும் முன்னாடி இவரோட மகன் காணாம போயிருப்பான். அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். ஆசிஃப் அலியோட அப்பா தான் விஜயராகவன். இவர் ஒரு எக்ஸ் மிலிட்டரி ஆஃபீஸர். இவரை பொறுத்த வரைக்கும் பயங்கர கடுகடுன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அண்ட் இவருக்கு ஞாபக மறதி அப்படின்றதுமே இருக்கிற மாதிரி கட்டிருப்பாங்க. இவரோட கன்னோட லைசன்ஸ் முடிய போற ஒரு தருணத்துல இவரோட கன்னு காணாம போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணுவாரு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, அண்ட் அவரோட பையனுக்கு என்ன ஆகியிருக்கும், அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்களோட ஃபேமிலியில நடந்த அந்த மர்மங்கள் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட அந்த நரேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சின்ன பிரச்சனை, கன்னு காணாம போச்சு அப்படின்றதுல தொடங்கி அதுக்கப்புறம் இந்த கதையை வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு போயிருப்பாங்க. ஒரு பயங்கரமான கிரிப்பிங்கான த்ரில்லர் அப்படின்ற மாதிரி போகும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் தி எண்ட் அவங்களோட ஃபேமிலியோட மர்மங்கள் அப்படின்றதெல்லாம் வேற லெவல்ல யோசிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் திருஷ்யம் எப்படி ஒரு வித்தியாசமான வேலை அந்த க்ளூஸை மறைக்கிறது அப்படின்றத காட்டியிருப்பாங்களோ, இதுலயுமே ஒரு வித்தியாசமான வேவை எடுத்து அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மறதி அப்படின்றது நிறைய பேர் ஒரு பிரச்சனையா பார்ப்பாங்க. பட் இதுல அதுவே ஒரு வரம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் விஜயராகவனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது சான்ஸே இல்லை இந்த படத்துல. அல்டிமேட். அவர் தான் ஷோ ஸ்டீலர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆசிஃப் அலியுமே இந்த படத்துல ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு. அபர்ணா பாலமுரளியை பொறுத்த வரைக்கும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நம்ம இந்த கதையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஓவரால் பயங்கர சஸ்பென்ஸ்ஃபுல்லான ஒரு த்ரில்லரா இருந்துச்சு. விஷுவலாவும் நிறைய இடங்கள் ரொம்ப நீட்டாவே எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இந்த படத்துல பிரச்சனை அப்படின்றதெல்லாம் பெருசா எதுவுமே இல்லை. இந்த படத்தோட பேஸ் அப்படின்றது கொஞ்சம் இனிஷியலா ஸ்லோவா போகும். மேபி அந்த படத்தோட பேஸே அவங்க அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எனக்கு ஒரு ப்ராப்ளமா படல அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.85 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமா பார்க்கலாம். ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைட். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.